சிறந்த நடிகருக்கான தேசிய விருதுகளை வென்ற நடிகர்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2. இதற்கு முந்தைய பார்ட் 1ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தொடர்ந்து நமது சேனலுக்கு உங்களோட நல்ல ஆதரவை கொடுங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். விக்ரம் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதினை 2003இல் பிதாமகன் படத்தில் நடித்ததற்காக விக்ரம் அவர்கள் வாங்கினார். குழந்தையிலிருந்து சுடுகாட்டிலேயே வளர்ந்து சமுதாயத்தோடு சேர்ந்தும் பழகும் தன்மையற்ற ஒரு அசாதாரணமான சித்தன் என்ற கேரக்டரில் விக்ரம் அவர்கள் நடித்திருந்தார். சூர்யாவும் விக்ரமும் சேர்ந்து நடித்த இந்த படத்தை இயக்குனர் பாலா அவர்கள் தனது 3வது படமாக இயக்கியிருந்தார். சூர்யா நந்தா என்ற படத்தில் நடித்த பிறகு 2வது முறையாகவும், விக்ரம் சேது படத்தில் நடித்த பிறகு 2வது முறையாகவும் இயக்குனர் பாலாவுடன் பணியாற்றினர். இளையராஜாவின் இசையில் இளங்காற்று வீசுதே பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது. பிதாமகன் படத்தில் அசுரத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்த விக்ரம் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைத்தது. பிரகாஷ் ராஜ் 2008இல் வெளியான காஞ்சிபுரம் என்ற தமிழ் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதினை பிரகாஷ் ராஜ் அவர்கள் பெற்றார். ஏற்கனவே சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதினை 2 முறை பிரகாஷ் ராஜ் அவர்கள் பெற்றிருந்தாலும் சிறந்த நடிகருக்கான விருதினை அவருக்கு காஞ்சிபுரம் திரைப்படம் பெற்றுத்தந்தது. காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த ஒரு நெசவாளரின் வாழ்க்கை போராட்டத்தை சித்தரிக்கும் உணர்வுபூர்வமான படமாக காஞ்சிபுரம் திரைப்படம் அமைந்திருந்தது. இதனை புகழ்பெற்ற மலையாள இயக்குனரான பிரியதர்ஷன் அவர்கள் இயக்கியிருந்தார். தனுஷ் 2011இல் பொங்கல் வெளியீடாக வந்த ஆடுகளம் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதினை தனுஷ் அவர்கள் முதல் முறையாக பெற்றார். வெற்றிமாறன் இயக்கியிருந்த இப்படம் சேவல் சண்டையை கதை கருவாக கொண்டிருந்தது. பகை, துரோகம், வன்மம் மற்றும் அழகான காதல் கதை என திரைக்கதை அமைந்திருந்தது. தனுஷ் அவர்களின் இயல்பான நடிப்பு திரைப்படத்திற்கு உயிரோட்டத்தினை கொடுத்தது. ஆடுகளம் படத்திற்காக பெஸ்ட் டைரக்ஷன், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே என 2 தேசிய விருதினை வெற்றிமாறன் பெற்றார். மேலும் பெஸ்ட் எடிட்டிங், பெஸ்ட் கொரியோகிராஃபி, ஸ்பெஷல் ஜூரி அவார்டு என மொத்தம் 6 தேசிய விருதுகளை ஆடுகளம் திரைப்படம் அள்ளிச் சென்றது. தனுஷ் 2019இல் வெளிவந்த அசுரன் திரைப்படத்திற்கு 2வது முறையாக தனுஷ் அவர்களுக்கு தேசிய விருது கிடைத்தது. எழுத்தாளர் பூமணி அவர்கள் எழுதிய வெக்கை என்ற புதினத்தின் கதையை மூலக்கதையாக கொண்டு வெற்றிமாறன் அவர்கள் அசுரன் திரைப்படத்தினை இயக்கியிருந்தார். சிவசாமி என்ற கேரக்டரில் முதிர்ச்சியான பாடி லாங்குவேஜையும் மிகச்சிறந்த நடிப்பையும் வெளிப்படுத்தி அசத்தியிருப்பார் தனுஷ் அவர்கள். சிறு விவசாயிக்கும் ஆதிக்க வர்க்கத்திற்கும் நடக்கும் போராட்டக்களமாக திரைக்கதை அமைந்திருந்தது. நிலம் இருந்தா எடுத்துக்குவாங்க, பணம் இருந்தா பிடிக்குவாங்க, ஆனா படிப்பு மட்டும் யாராலையும் எடுத்துக்க முடியாதுன்னு படத்தோட கிளைமேக்ஸ்ல தனுஷ் அவர்கள் பேசியிருந்த வசனம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பினை பெற்றது குறிப்பிடத்தக்கது. சூர்யா 2020இல் இயக்குனர் சுதா கொங்கரா அவர்கள் இயக்கி நடிகர் சூர்யா அவர்கள் நடித்து அமேசான் பிரைமில் வெளியான திரைப்படமான சூரையை போற்று திரைப்படத்திற்காக சூர்யா அவர்களுக்கு முதல் முறையாக தேசிய விருது கிடைத்தது. ஏர் டெக்கான் நிறுவனத்தின் நிறுவனரான கோபிநாத் அவர்களின் கதையை தழுவி எடுக்கப்பட்ட இத்திரைப்படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பினை பெற்றது மட்டுமில்லாமல் சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் என 5 தேசிய விருதினை பெற்றது. சிறந்த நடிகராக சூர்யா அவர்களுக்கும், சிறந்த நடிகையாக அபர்ணா பாலமுரளி அவர்களுக்கும், சிறந்த மியூசிக் டைரக்டராக ஜிவி பிரகாஷ், சிறந்த திரைக்கதை ஆசிரியராக சுதா கொங்கரா, மேலும் பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம் என 5 தேசிய விருதுகளை பெற்றது. 2020ற்கு பிறகு எந்த ஒரு தமிழ் நடிகருக்கும் தேசிய விருது கிடைக்கவில்லை. மொத்தத்தில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதினை அதிக முறை வென்ற நடிகராக கமல் அவர்கள் உள்ளார். கமல் அவர்கள் 3 முறையும், தனுஷ் அவர்கள் 2 முறையும், எம்ஜிஆர், விக்ரம், சூர்யா மற்றும் பிரகாஷ் ராஜ் போன்றோர் தலா 1 முறையும் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதினை பெற்றிருக்கின்றனர். தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணியதற்கு நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.